உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதில் மீண்டும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியத்துக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறது. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு சமாதானமும் தேவனுடைய இரக்கங்களும் உண்டாவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் தங்கள் சகோதரர்கள் செய்கின்ற காரியம் என்ன என்று அறியாமலே அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேலின் 9 கோத்திரத்தார் ஆயத்தமானார்கள் என்பதை குறித்தும், அதற்கு காரணம் அவர்கள் ஒரு காரியத்தை தீர அறியாதபடிக்கு சந்தேகித்து எடுக்கின்ற முடிவுகள் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு நான் இந்த கால வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, அவர்கள் மூப்பர்கள் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசையின் புத்திரிடத்தில் போய் சேரும்போது அவர்களிடத்தில் விசாரிக்கிறார்கள், என்ன காரியத்தை செய்கிறீர்கள்? தேவனை விட்டு விலகி போவதற்கு, சோர மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு, அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடுகிறதற்கு நீங்கள் பலிபீடங்களை கட்டுகிறீர்களோ என்று கேட்கிறார்கள். 2 காரியத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒன்று, இந்த 9 கோத்திரத்தார் தேவனுக்காக வைத்திருக்கிற வைராக்கியத்தின் நிமித்தமாய் ஒருவேளை தங்கள் சகோதரர்கள் தேவனை விட்டு விலகி போவார்களோ, அல்லது அப்படி போய்விட்டால் அவர்களை இந்த பூமியில் வைக்கக்கூடாது, அழிக்க வேண்டும் என்பதற்காக வைராக்கியம் கொண்டார்கள். இன்னொரு புறத்தில் அவர்களோ தங்களுக்கும் இஸ்ரவேலின் 9 கோத்திரத்தாருக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக வரும் தலைமுறைகள், இவர்களை அறியாத தலைமுறைகளுக்கு இவர்களை பற்றின அறிவோ அல்லது உறவோ இல்லாமல் போய்விடக்கூடாது. ஏனென்றால் நடுவில் யோர்தான் இருக்கிறது. யோர்தான் 2ஆக பிரித்து நாளைக்கு இந்த சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளக்கூடாது, ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடாது, ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்தார்கள் என்பதையும், அங்கே அவர்களுடைய நினைவு வேறு, இவர்களுடைய நினைவு வேறு. ஆனால் 2 பேருடைய அந்த நினைவுகளின் சிந்தனைகளை நாம் எடுத்துக்கொள்ளும்போது 2ம் நியாயம்தான். ஆனாலும் இங்கே
ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பலிபீடத்துக்கு நாம் இப்படி ஒரு பெயர் கொடுக்கலாம், ஐக்கிய சின்னம், யூனிட்டி, சிம்பிள் ஆஃப் யூனிட்டி, சிம்பிள் ஆஃப் யூனிட்டி. ஒரு ஐக்கியத்திற்கு அடையாளமாக அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். ஒரு வகையில் தங்களுடைய யுத்தத்திலே ஜெயத்தை தந்து, தங்களுக்கு சுதந்திரங்களை தந்து, தங்களுக்கு நன்மைகளை தந்த ஆண்டவரை துதிப்பதற்காக என்பதை விட, இந்த ஐக்கியமானது பிரிந்து போய்விடக்கூடாது, உறவு பிரிந்து போய்விடக்கூடாது, உறவு மறந்து போய்விடக்கூடாது என்பதன் நினைவாக அவர்கள் ஒரு பலிபீடத்தை அங்கே கட்டினார்கள். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தான் ரொம்ப வேகமாக கிரியை செய்கிறான். எப்படி ஆகிலும் குடும்பங்களை பிரித்து விட வேண்டும், சபையை பிரித்து விட வேண்டும், ஊழியத்தை பிரித்து சின்ன பின்னமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தை, அந்த மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் காத் கோத்திரத்துக்கும் ரூபன் கோத்திரத்துக்கும் இருந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் சகோதர சிநேகம் பிரிந்துவிடக்கூடாது, உறவுகள் முறிந்து போய்விடக்கூடாது. எத்தனை தலைமுறையானாலும் அது நினைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட உறவை உருவாக்குவதற்கு இருக்கின்றோம்? இன்றைக்கு அநேக உறவுகள் இந்த உலகத்தில் நமக்கு எளிதாய் கிடைத்து விடுகின்றது. ஆனால் அந்த உறவுகள் எல்லாம் மாயையானது. அந்த உறவுகள் எல்லாம் நம்மை பாவத்தில் விழத்தள்ளுவது. அந்த உறவுகள் எல்லாம் பொருளாசையை சார்ந்தது. இன்றைக்கு ஒரு திருமணம் என்றால் அங்கே பேசப்படுவதெல்லாம் பொருள், பணம், பதவி, படிப்பு. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது சொன்னார் சீஷர்களிடத்தில், நீங்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியமாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். நீ கைகொட்டி நான் இயேசுவின் சீஷன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெயர் பலகை போட வேண்டிய அவசியம் இல்லை, பேனர் போட வேண்டிய அவசியம் இல்லை, டைட்டில் போட வேண்டிய அவசியம் இல்லை, வரம் பெற்றவன் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஐக்கியமாக இருப்பதற்கு எதை விட்டு கொடுத்தாகிலும் நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர் ஐக்கியம் என்று சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு ஊழியன் ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஐக்கியமே இருக்காது. நமக்கு சத்துரு பிசாசு தவிர ஒருத்தர் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கணும். நம்ம எப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரிடத்துலையும் ஆண்டவரே நான் விரோதம் வைத்து கொள்ளக்கூடாது, ஐக்கியமாக இருக்கணும். கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் யாரையும் பகைக்கக்கூடாது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து யார் மேலேயும் கசப்பு வைக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அதற்கு அடையாளமாகத்தான் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். நாம் எந்த பலிபீடத்தை எதுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறோம்? அரண்மனை மாதிரி வீட்டை கட்டுகிறோமா? கோபுரம் கட்டுகிறோமா ஆலயத்தில்? அல்லது கல்லறை தோட்டங்களை கட்டி கொண்டு இருக்கின்றோமா? இதிலெல்லாம் ஐக்கியம். செத்த பிறகு கல்லறை தோட்டத்தில் வச்சாதான் நமக்கு ஐக்கியம். பரலோகத்தில் அந்த ஐக்கியத்துக்கு அங்கே இடம் இல்லை. இதெல்லாம் பூமியோடு முடிஞ்சு போயிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். நாம் என்ன பலிபீடம் கட்டிகிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மற்றவருடைய உறவுக்காக, மற்றவருடைய சுகத்துக்கு, மற்றவருடைய நன்மைக்காக, மற்றவருடைய சந்தோஷத்துக்காக எந்த பலிபீடத்தை கட்டியிருக்கிறோம்? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவன், இந்த கால வேளையில் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் உடைய அன்பின் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் என்று விளங்கும்படிக்கு நாங்கள் பலிபீடங்களாக, கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாங்கள் சிநேகிதர்களாக ஐக்கியம் உள்ளவர்கள் என்று விளங்கும்படி எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. மற்றவர்களோட ஐக்கியமாறுங்க. அதுக்கு அடையாளமாக இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.